வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று திருவண்ணாமலை அறிவுத்திருக்கோவிலில் நடக்கும் தொடர் மௌனம் பற்றி ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். நவம்பர் 19, 20, 21, 22 4 தினங்களாக சிறப்பாக நடைபெற்ற இந்த மௌன நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி தந்தவர் சுமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள், தர்மபுரி. அவரை பற்றி, அவர் நடத்திய அந்த மௌன நோன்பை பற்றி சிறப்புகள் என்ன என்பதை இக்கவி கூறுகிறது. மகரிஷியுடன் 12 ஆண்டு ஆழியாரில் மகிழ்வுடன் பயணித்த ஆசிரியைதான். மனவளக்கலையில் 33 ஆண்டுகள் அர்ப்பணி. மகேசனை மனதில் இணைத்த ஆசான் சுமதி சுப்பிரமணியம் அம்மா, தர்மபுரி. சுமைகளை நீக்கும் பேச்சு, சுகந்தனை உணரும் அமைதி, சுழிமனை விளக்கம் அருமை. மகரிஷி மழைதவம் அமைத்த விதம் கூறி, மண்ணுலக உயிர்கள் வாழ பஞ்சபூத நவக்கோள் கூறி, மகரிஷியின் மேன்மை அனைத்தும் கூறி, தற்சோதனை கூறி, கவலை ஒழிக்க கூறி, மனதினில் பதியச் செய்த குருவின் சீடர். மனதினில் பதியச் செய்த குருவின் சீடர். மௌனத்தின் சிறப்பை மனதினில் மகிழ்ந்தோம். மோனமே இறை உணரும் ஞானம், முக்திக்கு வழிபோலும் முயற்சி, முழுமைக்கு நமையழைக்கும் பயிற்சி. பருவுடலை பாதுகாப்போம், பரசிவ வெள்ளம் உணர்வோம். வாழ்க வளமுடன். இவ்வாறு அம்மையார் நடத்திய மௌன நோன்பில் உணர்வாக பெற்றோம். விட்டு கொடுப்பவர்கள் அறிவாளிகள் என்பதையும், கவலையை நாம் ஒழிக்கவில்லை என்று சொன்னால் அது நம்மை ஒழித்துவிடும் என்பதையும், சுழிமுனை நாடி என்பது குண்டலினி சக்தி பயணிப்பது, குருதான் அதை எழுச்சி பெறச் செய்கிறார். அதன் வழியாக குண்டலினி மகாசக்தி பயணிக்கிறது. ஆக குருவின் நாடியாக இதை கொள்ளலாம். ஆக இடகலை பிங்கலையை நாம் நாடி சுத்தி மூலமாக செய்யும் போது இந்த குரு தந்த இந்த நாடி நமக்கு உணர்வாகுவதாக இருக்கிறது என்பதை கூறி, தற்சோதனை என்று சொல்லும்போது, தன்னை உணர வேண்டும் என்று சொல்லும்போது நம்மை நாம் எவ்வாறு உணர்வது என்று திணறுகிறோம். அப்பொழுது நம்முடைய நண்பனை பற்றி ஒரு பக்கம் எழுதச் சொன்னால் எழுதுவோம். பின்பக்கமாக திரும்பி நண்பனை எவ்வாறு எழுதியிருக்கிறோமோ அதே போல் நம்மையும் எழுத வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கும் போது இந்த தன்னை அறிதல் உங்களுக்கு பயிற்சியாக அமையும் என்பதை விளக்கினார். அதேபோல் உடலை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், எவ்வளவு முக்கியம் என்பதை மிகச்சிறப்பாக கூறியதை நாம் சிந்திக்கலாம். முழுமைக்கு நமையளிக்கும் பயிற்சியாக அது அமைந்தது. பருவுடகளை பாதுகாத்துத்தான் இந்த பரசிவ வெள்ளத்தை நாம் உணர வேண்டும் என்பதாக கூறி, மிக சிறப்பானதொரு மௌன சிறப்பை நாம் உணர்வதாக அவருடைய இந்த மௌன நோக்கு நமக்கு அமைந்தது என்பதை சொல்லி, பேராசிரியர் சுமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இவ்விளக்கத்தை எனக்கு தந்த குருவிற்கும், இதுகாலம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.